ஆனா லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இந்த மாதிரி கோழி மிஷின் வந்து நம்ம கிளீன் பண்றது, கட்டிங் மிஷின் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட டவுட் இருக்கு. யூஸ் பண்ணக்கூடிய இந்த மோட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அலுமினியமா இல்ல காப்பரா அந்த மாதிரி டவுட் இருக்கு. இது வந்து 100% காப்பர் காயில் மோட்டர் தான். காப்பர் நம்ம வந்து அலுமினியம் காயில் யூஸ் பண்றது கிடையாது. 3 கோழிக்கு பாத்தீங்கன்னா 1/2 HP லக்ஷ்மி மோட்டர் காப்பர் காயில் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். இது 5 கோழிக்கு வந்து 1 HP மோட்டர் காப்பர் காயில். நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தாங்க. ஆமா, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். பாத்துட்டு இருக்கீங்க, இது ஃபுல்லாவே இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அவங்க மிஷின் இருக்கு. அது என்ன மிஷினுங்கண்ணா? அது வந்து லேசர் கட்டிங் மிஷின். இது வந்து உங்களுக்கு கத்தி மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் கட் ஆயிடும். ஆனா இதே வந்து உங்களுக்கு அலுமினியம் வாஷர் இருக்கும்போது ரப்பர் கட் ஆகாது. இது என்ன காஸ்ட்ல கொடுக்குறீங்க? இப்போ 3 கோழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாஷரோடய பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய் கொடுத்துட்டு 13,500. ஆமா. அது 5 கோழியா இருந்ததுன்னா 18,000 ரூபாய். டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பண்றாங்க? டிரான்ஸ்போர்ட் நம்ம இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு எந்த வண்டி போகுதோ அந்த வண்டிக்கு நம்ம ஏற்றி விட்டுறோம். என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் நம்மகிட்ட கிடைக்குங்களா? வேற மிஷின் நம்மகிட்ட இப்போ வந்து ஹோட்டலுக்கு தேவையான கிச்சன் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இந்த மாதிரி கோழி மிஷின் வந்து நம்ம கிளீன் பண்றது, கட்டிங் மிஷின் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட டவுட் இருக்கு. புதுசா வந்து கறிக்கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கவங்களுக்காகட்டும், அல்ல ஆல்ரெடி கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கு. இருக்கிற டவுட் எல்லாம் நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. சொல்லிடலாமா? ஓகேங்களா. அதே மாதிரி ரேட்டல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரேட்டையும் சொல்லிடலாம். நீங்க புதுசா வந்து ஏதாவது கோழி கடை வைக்க போறீங்க, இல்ல வந்து ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ மட்டும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம லைவாவே பாத்திரலாம். இப்ப நம்மகிட்ட கோழி கடை வைக்க போறாங்க அப்படின்னா என்னென்ன மிஷின்லாம் நம்மகிட்ட கிடைக்கும்? இப்போ நம்ம கிட்ட கோழி கடைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஸ்கேல்டிங் மிஷின், அதாவது சுடுதண்ணிக்காக ஹீட்டர்ல போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கேல்டிங் மிஷின். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கோழியோட பொங்கு உரிக்கிற மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ரெக்கையெல்லாம் உரிக்கிற மாதிரி இந்த மிஷின். ஆமா, இந்த மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோழி, 5 கோழி, 10 கோழி, 20 கோழி அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டில இருக்குது. வேற என்ன மிஷின் இருக்குங்க? வேற பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கட்டிங் மிஷின் இருக்குது. மேனுவலான கட்டிங் மிஷின். நம்ம கையில கட் பண்ண தேவையில்லை. கையில கட் பண்ண தேவையில்லை. அது பிளேட் இருக்கும், பிளேட்ல கட் பண்ற மாதிரி அந்த மிஷினும் இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. சோ இந்த மிஷின்ல வந்து கறிக்கடைக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் கறிக்கடைக்கு தேவையான. பிளஸ் வந்து வேற டேபிள்ஸ் இந்த மாதிரி வேணாலும் இருக்கு. ஆமா, ஒரே செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா கில்லிங் மிஷின் ஒன்னு இருக்கு. கோழி கழுத்தறுத்து அப்படியே செட் பண்ற மாதிரி கில்லிங் மிஷின் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல போட்டு, அதாவது இது ஃபர்தர் க்ளீன் பண்ற மிஷின் இது இருக்குது. அது போக சுடுதண்ணி வர மாதிரி ஸ்கேல்டிங் மிஷின். இந்த மூணுமே சேர்ந்து ஒரே டேபிள்ல ஒர்க்கிங் டேபிள் மாதிரி செட் பண்ணி கட்டிங் மிஷினோட சேர்ந்து வர மாதிரி டேபிளவே போட்டு ஒரே டேபிள்ல எல்லாமே வந்துரும். அப்போ உள்ள ஒரு ஆள் நின்றா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் கில்லிங் மிஷின், அப்புறம் ஸ்கேல்டிங் மிஷின் சுடுதண்ணில போட்டு எடுக்கிறது, அதுல இருந்து இதுல கிளீனிங் மிஷின், அதாவது ஃபெதர் கிளீனிங் மிஷின், அடுத்தது கட்டிங் மிஷின். ஒரு 5 பேர் பாக்குற வேலையை ஒரு ஆளே பாக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த மோட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அலுமினியமா இல்ல காப்பரா அந்த மாதிரி டவுட் இருக்கு. இது வந்து 100% காப்பர் காயில் மோட்டர் தான். நம்ம வந்து அலுமினியம் காயில் யூஸ் பண்றது கிடையாது. 100% காப்பர் காயில் மோட்டர் தான். அதே மாதிரி 3 கோழிக்கு பாத்தீங்கன்னா 1/2 HP லக்ஷ்மி மோட்டர் காப்பர் காயில் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். இது 5 கோழிக்கு வந்து 1 HP மோட்டர் காப்பர் காயில். நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தாங்க. ஆமா, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். பாத்துட்டு இருக்கீங்க, இது ஃபுல்லாவே இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அவங்க மிஷின் இருக்கு. அது என்ன மிஷினுங்கண்ணா? அது வந்து லேசர் கட்டிங் மிஷின். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கையில சாதாரணமா எல்லாரும் ட்ரில்லிங் எல்லாம் பண்ணுவாங்க, பஞ்சிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரம் ஆகட்டும், இல்ல இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள வர அந்த எல்லைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து கையில கட் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே வந்து லேசர் ஆபரேட்டிங், லேசர் கட்டிங் பண்ணிடுவோம். லேசர் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கையில கட் பண்ணி அறுத்து வெட்டி ஒட்டுறதுக்கு பதிலா நம்ம லேசர்லயே எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். டிசைனிங் எல்லாமே லேசர்லயே பண்ணிடுவோம். அந்த மிஷின், அதுக்கு தான் அந்த லேசர் மிஷின் வாங்கியிருக்கோம். பெண்டிங்கும் CNC பெண்டிங் இருக்குது, அதுலயே பண்ணி எல்லாம் பண்ணிக்குவோம். என்ன திக்னஸ் வருங்க இது? இது வந்து 0.6 mm திக்னஸ்ல வரும். ஓகே. இந்த ஆமாங்க, இது வந்து ட்ரம் வந்து 0.6. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா 0.5 mm திக்னஸ்ல உங்களுக்கு வரும். கீழ பேஸ், இது உள்ள, ஆமா பேஸ். அது உள்ள வந்து உங்களுக்கு எல் ஆங்கிள் இருக்கும். அது வந்து 2 mm எல் ஆங்கிள்ல வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இதுலயே இந்த உள்ள இது வந்து SS ஸ்டைன்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி கீழே SS தான். ஓகே ஓகே. உங்களுக்கு கீழ, அதுக்கு கீழ உள்ள வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அந்த ஃப்ரேம் எல்லாம் நம்ம வந்து சாதாரணமா ஸ்டாண்டர்டா MS ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். MS ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். மைல் ஸ்டீல் அப்படிம்பாங்க. அதே வந்து SS ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதுக்கு வந்து உங்களுக்கு தனி காஸ்ட் வரும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றதுக்கு வந்து MS ஃப்ரேம்.
கஸ்டமருக்கு கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அது இப்ப 3 கோழி அப்படித்தான், 5 கோழிக்கு அப்படித்தான் எல்லாமே. சோ எவ்வளவு கோழி வரைக்கும் போட்டுக்கலாம் நம்ம இதுல? அது இப்ப 3 கோழி மிஷின்ல வந்து 3 கோழிங்கிறது 1 கோழி சேர்த்து போடலாம், அவ்வளவுதான். போட்டுக்கலாம். இது 5 கோழி வேணும்ன்றது ஒரு கோழி சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். அது 5 கோழியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு கோழி ரெக்க கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் இந்த மிஷின்ல? இதுல வந்து ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் அதிகபட்சமே அவ்வளவுதான். 3 நிமிஷம் தான். ஓகே ஓகே. 5 கோழி போட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 2 பக்கம் தண்ணி ஊத்துற டைமிங்ல அது வந்து எடுத்து கையில உரிக்கிறத விட நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப வேகமா நடக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் இருக்காது, கையில எல்லாம் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வராது. நீட்டா வந்து க்ளீன் பண்ணிடும். உள்ள வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் எப்படின்னா வாரண்டி வந்து மோட்டார் வந்து 1 இயர் வாரண்டி இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் அப்படியே கட்டிங் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு ரப்பர் வரும். ஓகே. இந்த ரப்பர் வந்து ஹார்டன் ரப்பர். ஓகே. இந்த ரப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளைனா இருந்ததுன்னா சீக்கிரம் உடைஞ்சிரும், பிஞ்சு வந்துடும். அதே வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து வாஷர் அடிச்சிருப்பாங்க, ஒரு அலுமினியம் வாஷர். ஓகே. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு ரப்பருக்கு வந்து லைஃப் கிடைக்கும். இந்த மாதிரி வாஷர் அடிச்சிருவாங்க. இது வந்து உங்களுக்கு கத்தி மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் கட் ஆயிடும். ஆனா இதே வந்து உங்களுக்கு அலுமினியம் வாஷர் இருக்கும்போது ரப்பர் கட் ஆகாது. ஓகே ஓகே. சோ இப்போ இது என்ன காஸ்ட்ல கொடுக்குறீங்க? இப்போ 3 கோழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாஷரோடயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய் கொடுத்துட்டு. 13,500. ஆமா. மோட்டர்ல இருந்து எல்லாமே ஃபுல் செட் அப்படியே உங்களுக்கு 13,500 நம்ம இங்கத்த காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட். ஓகே ஓகே. நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 13,500 ரூபாய். ஓகே. அப்படிங்கிறது. அது 5 கோழியா இருந்ததுன்னா 18,000 ரூபாய். இப்போ இது வந்து நம்ம சிங்கிள் பீஸ் கூட கொடுத்துக்கலாம். எப்படிங்க? சிங்கிள் பீஸ் கண்டிப்பா. இது வந்து வாஷரோட சேர்த்து தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஆமா, இந்த ரேட். சோ நிறைய இடத்துல இந்த வாஷரோட இல்லாம தான் வாஷர் இல்லாம தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த வாஷரோட தான் அந்த ரேட் சொல்றேன் நான். பாருங்க, வாஷர் இல்லாமயே கொடுக்கலாம். ஓகே. வாஷர் இல்லாமயே கொடுக்கலாம். நீங்க சொல்லி கொடுக்குறோம். 1000 ரூபாய் கம்மியாகும். வாஷர் இல்லாம வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கம்மியாகும். ஆனா அந்த ரப்பரோட லைஃப் கம்மியாகும். அது ஒரு 6 மாசம் வருது அப்படின்னா நம்ம இந்த வாஷர் போட்டு யூஸ் பண்ணும்போது அது லைஃப் வந்து 3 மடங்கு அதிகமாகும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அதுதான் வந்து இந்த வாஷருக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். கோழி மிஷினோட ரேட் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப 5 கோழி போடுற மாதிரினா என்ன ரேட் வருதுங்க? 18 ரூபாய். 18,000 ரூபாய் பிளஸ் ஓகே டிரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி வரும். ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பண்றாங்க? டிரான்ஸ்போர்ட் நம்ம இங்க இருந்து அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு எந்த வண்டி போகுதோ அந்த வண்டிக்கு நம்ம ஏத்தி விட்டுருவோம். அந்த வண்டி. ஆமா, நிறைய டிரான்ஸ்போர்ட் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஓகே. ஒன் டேலே ரீச். இன்னைக்கு நைட் புக் பண்ணா நாளைக்கு காலையில கிடைக்கிற மாதிரி. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நாள் தான். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு புக் பண்ணா நாளைக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும். காலையில 10-11 மணிக்கு போது அங்க அவங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் ஃபேக்டரி 7 நாளுமே இருக்குங்களா இங்க? கண்டிப்பா ஃபேக்டரி இங்க தான் இருக்கும். ஓகே ஓகே. இல்ல 7 டேஸ் இருக்குமா இல்ல சண்டேஸ் இல்ல லீவ் விட்டுருவாங்க? சண்டேஸ் மேக்ஸிமம் லீவ் இருக்கும். வேலை இருந்தா கண்டிப்பா வரும்போது கால் பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பா கால் பண்ணா நாங்க இருப்போம். தாராளமா வரும்போது கால் எப்ப வேணாலும் வரலாம். வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நாங்க எப்பவுமே இருப்போம். மார்னிங் 9 to ஈவினிங் நைட் 9 வரைக்கும். ஓகே ஓகே. கண்டிப்பா. இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சைடுமே உங்களுக்கு ஸ்டாக் எப்பயுமே இருக்குங்கல்ல நம்மகிட்ட? சார் நம்மகிட்ட இது எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கீங்க? இது எப்பவுமே ஸ்டாக் தான் இருக்கும். இது எப்பவுமே ஸ்டாக் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே. அது 3 கோழி போடுறது, இது 5 கோழி. ஆமா, அது 3 கோழி போடுறது, அது 5 கோழி போடுறது. ஓகே ஓகே. இது ஃப்ரேம். இது ஃப்ரேம் கீழ வரதுங்களா? ஆமா, கீழ வர ஃப்ரேம் வந்து ஹெவியா இருக்கும். ஓகே. கீழ இது வந்து எஸ்எஸ்ல வரும் லெக். ஓகே ஓகே. தண்ணி எதுவும் பட்டாலும் துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து எஸ்எஸ் லெக் போட்டுருவோம். மேல இது வந்து எம்எஸ்ல இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல வேணும்னாலும் கொடுக்கலாம். காஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். ஓகே ஓகேங்கண்ணா. சோ அதே மாதிரி இந்த கட்டிங் மிஷினோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவு வருதுங்க? கட்டிங் மிஷின்ங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. அது வந்து 1 HP மோட்டர். அது ஃபுல் SS பாடி, ஸ்ட்ரக்சர் எல்லாமே SS தான். அது வந்து உங்களுக்கு 35,000 ரூபாய் வரும். 35. ஆமா, உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம கத்தியில வச்சு இப்படி வெட்டி பண்றதை விட பெட்டர். அது உங்களுக்கு சேஃப்டியாவும் இருக்கும். வச்சு தள்ளுனாலே உங்களுக்கு போயிடும். கட் ஆயிரும். புதுசா யாராவது கோழி கடை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சிக்கன் இல்லாத ஊரே இல்லைங்க. இப்ப எல்லாருமே வீட்டுல, ஹோட்டல்ல, ரோட்ல சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படின்றப்போ அந்த கடைக்கு பிரச்சனையே இல்லை. என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் இல்லாத தொழில். என்னைக்குமே வந்து ஒரு பிசினஸ் நடந்துட்டே இருக்கும்.
சரிங்களா? இப்பெல்லாம் சிக்கனோட ரேட் வேற ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆமா. சோ அதே மாதிரி வந்து கோழியோட அந்த இதெல்லாம் கொதிக்க வைக்கிறது சொன்னீங்கல்ல உள்ள போட்டு, ஸ்கேல்டிங் மிஷின். இப்ப அது வந்து கேஸ்ல வருங்களா? கேஸ்லயும் இருக்கு, கரண்ட்லயும் இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கு. ஆனா என்னன்னா உங்களுக்கு கேஸ்ல வாங்கும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர்ல நிப்பாட்டலாம். ஆமாங்க. அது வந்து தெர்மோஸ்டாட் வச்சிருக்கோம். இப்ப கேஸா இருந்ததுன்னா நம்ம சூடு பண்ணுவோம், ஓவரா ஹீட் ஆகும், சூடு ஆஃப் பண்ணி வச்சிருவோம், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சூடு கம்மியாயிட்டே போகும். நம்ம கவனிக்கலன்னா சுத்தமா சூடு இருக்காது. அதே ஹீட்டர் அப்படி கரண்ட்ல ஹீட்டர் அப்படிங்கும் போது ஒரு டெம்பரேச்சர் இது வச்சிருப்போம். ஓகே. அதாவது எத்தனை டிகிரி நமக்கு வேணுமோ அந்த டிகிரி செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த டிகிரி 80 டிகிரி வைக்கிறோம் அப்படின்னா அந்த 80 டிகிரி வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஓகே 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 ஓகே. அதுக்கு வந்து ஒரு 20 டிகிரி கம்மி பண்ணி வச்சிருப்போம். அது வந்து 20 டிகிரி கம்மி ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே 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 ஓகே. சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்ப வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் கூட்டம் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம தண்ணி கம்மி பண்ணி சூடு பண்ணி அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஹீட்டர்ல வாங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரே டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணி அந்த டெம்பரேச்சர் செக் அந்த மிஷின் அதுக்கான மீட்டர் எல்லாம் இருக்கு. அது வந்து 22,000 ரூபாய் வரும். 22 ரூபாய் ஃபுல் எஸ்எஸ். கரண்ட்ல யூஸ் பண்றது, கேஸ்ல யூஸ் பண்றது சேம் அதே காஸ்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியில தான் நம்ம ஷூட் எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஓனா வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் நம்மகிட்ட கிடைக்குங்கண்ணா? வேற மிஷின் நம்மகிட்ட இப்போ வந்து ஹோட்டலுக்கு தேவையான கிச்சன் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ பெரிய கிரைண்டரு, அப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ பீலரு, அப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷின், அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்கு. டேபிள் சேர் அந்த மாதிரி ஐட்டங்களும் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே பண்றோம். பல்க் ஆர்டர் கொடுத்தா நம்ம கண்டிப்பா நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வந்தா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாங்க. மிஸ் பண்ணாம டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ கால் பண்ணுங்க. ஸோ சண்டே வந்து சப்போஸ் கால் அட்டன் பண்ணாலும் மண்டே அட்டன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் சில நாள் வந்து சண்டே வந்து லீவ்ல இருப்பாங்க. அதனால லீவா இருந்தாலும் போன் எப்பவுமே அட்டன் பண்ணுவோம். பண்ணிடுவீங்க. போன் அட்டன் பண்ணுவோம், போன் கால் அட்டன் பண்ணுவோம். தேவை இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இங்க விசிட் பண்ணலாம். சண்டே கூட விசிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஸ்பிளே நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்ரஸ் நம்பர் லொகேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. சென்னை தமிழ் வாகர். பை.